பணம் இல்லைன்னா திஸ் வேர்ல்ட் இஸ் நாட் ஃபார் யூ, டிவைன் கிரேஸ் இல்லைன்னா தட் வேர்ல்ட் இஸ் நாட் ஃபார் யூ. ஔவையார் இருந்திருந்தாங்கன்னா அறம் செய்ய விரும்புன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, பொருள் செய்ய விரும்புன்னு சொல்லியிருப்பாங்க. பிக் ட்ரீம்ஸ் ஆர் ஃபார் பிக் பீப்புள், ஸ்மால் ட்ரீம்ஸ் ஆர் ஃபார் ஸ்மால் பீப்புள். இவ்வளோதான் வித்தியாசம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ டு முகமது ரியாஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ டு BNI திருநெல்வேலி. முரளி சுந்தரம், உங்களுக்கு என்னுடைய வணக்கம், வாழ்த்துக்கள். எல்லா BNI மெம்பருக்கும் என்னுடைய வணக்கம், வாழ்த்துக்கள். எனக்கு BNIனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா இந்த கிவர்ஸ் கெயின் அப்படின்ற ஃபிலாசபி ஆஃப் BNI இஸ் உண்மையாலுமே உலகத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு ஃபிலாசபி. எப்படிடா கிவர், எப்படிடா முதல் முறை நான் கேட்டபோது கிவர் எப்படிடா கெயின் பண்ண முடியும், கிவருக்கு கெயின் பண்ணுறதுக்கு எந்த விதமான, நம்ம கொடுத்தா நமக்கு குறையதானே செய்யும், நம்ம கொடுக்குறவங்களுக்கு எப்படி கெயின் பண்ண முடியும் அப்படின்றது தான் என்னுடைய முதல் கொஸ்டினாக இருந்தது. BNIக்குள்ளே தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஹவு கிவர்ஸ் கெயின்னு சொல்லிட்டு. அந்த கான்செப்டை கிரியேட் பண்ண ஐவன் மைஸ்னருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றிகள். ரெண்டாவது நான் BNIயில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஆண்டர்பிரினர்ஷிப் இஸ் நாட் நியூ டு இண்டியன்ஸ், ஸ்கேலிங் இஸ். யார் வேணால் இங்கே பிஸ்னஸ் பண்ணிடலாம், ஆனால் ஸ்கேலிங் பண்ணுறது தான் நம்ம ஊரில் ரொம்ப கஷ்டமானது. அந்த ஸ்கேலிங் பண்ணணும்னா இண்டிவிஜுவல்ஸ் டோன்ட் ஸ்கேல், ஒன்லி சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஸ்கேல்ஸ். எப்படி சிஸ்டம் ப்ராசஸ் போட்டு ஸ்கேல் பண்ணுறதுன்றத ரொம்ப அழகாக கற்றுக் கொடுக்கறது BNI தான். அதனாலேயும் BNIக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும்னா உங்களுக்கு 3 ஸ்கில் வேணும். ஃபஸ்ட்டு ஸ்கில் யூ ஹாவ் டு பி அன் அவுட்ஸ்டாண்டிங் சேல்ஸ்மேன். உங்களுக்கு உங்கள் பொருளை விற்க தெரியணும். இதில் BNIயில் பார்த்தீங்கன்னா அந்த 2 நிமிஷம் பேசுறது எப்படி, 30 செகண்டில் பேசுறது எப்படி, 8 நிமிஷத்தில் ப்ரெசென்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு ஒருத்தவங்களையும் சேல்ஸ்மேன் ஆக்குவாங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் BNIக்கு கற்றுக் கொடுக்குற முதல் ஸ்கில். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப நல்ல ப்ராடக்ட் பண்ணுவாங்க, ப்ராடக்ட் பண்ணுறது முக்கியம் இல்லை, அந்த ப்ராடக்டை விற்க தெரியுமா. இன்னைக்கு செல்வராணி இவர் ஓனர் பேசியிருந்தாருன்னா, அவங்க அப்பா போட்ட ஃபவுண்டேஷன் மேலே நின்று இப்போ அவரோட ப்ராடக்டை எப்படி விற்கிறாருன்றது தான் முக்கியம். ஆப்பிள் ஃபோன் பண்ணுறவனுக்கு சைனாக்கார மேனுஃபேக்சரரு, இந்தியாவில் ஃபாக்ஸ்கானு, இவங்களுக்கெல்லாம் $10 பர் பீஸ். ஆப்பிள் கார்பரேஷனுக்கு $300. அங்கே தான் எங்கே வேல்யூ கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தா, யார் நல்லா பொருளை விற்க தெரியுமோ அவங்களுக்கு தான் வேல்யூ. நம்பர் 1. நம்பர் 2 ஸ்கில் ஆண்டர்பிரினருக்கு இருக்க ஃபைனான்ஸ் ஸ்கில். பணம்னா என்னன்னு தெரியணும். கேபெக்ஸ்னா என்ன, ஆபெக்ஸ்னா என்ன, எபிட்டா என்ன, ப்ராஃபிட்னா என்ன, பேலன்ஸ் ஷீட்னா என்ன. தூக்கத்தில் கூட கனவுல கூட அப்படியே நம்பர் தான் வரணும். காலேஜ் டீச்சர்ஸ் மேத்தமெட்டிக்ஸ், இட் டசன்ட் டீச் ஃபினான்ஸ். பிஸ்னஸில் முன்னேறணும்னா ஃபினான்ஸ் நமக்கு நல்லா தெரியணும். BNIயில் ஃபினான்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க, நம்பரை கற்றுக் கொடுக்குறாங்க. எல்லாரும் எப்படி அதனால தான் 2வது சக்ஸஸ் ஃபார் BNI. 3வது ஸ்கில் ரிக்வயர்ட் ஃபார் ஆண்டர்பிரினர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அசால்ட்டாக மக்களோட பழக தெரியணும். பீப்புள் ஸ்கில். உங்களோட இன்கம் குரூப், அதாவது ஏஜ் குரூப்பு, ஜெண்டர் பயஸ் இல்லாமல் ஆண் பெண்ணு, அப்புறம் உங்களுக்கு ரிச் புவரு, எஜுகேட்டட் அன்எஜுகேட்டட், எல்லாரோடையும் அசால்ட்டாக பழக தெரியணும். BNI ஆல்சோ டீச்சர்ஸ் யூ தி பீப்புள் ஸ்கில். இந்த 3 ஸ்கில் இருந்தால் தான் நீங்கள் ஆண்டர்பிரினர் ஆக முடியும். முதல் ஸ்கில் சேல்ஸ் ஸ்கில், 2வது ஸ்கில் ஃபினான்ஸ் ஸ்கில், 3வது ஸ்கில் பீப்புள் ஸ்கில். இந்த 3 ஸ்கில்லும் உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்காக கற்றுக் கொடுக்கறதுனால தான் BNI இந்த அளவுக்கு வளர்ந்துட்டுருக்கு. அதனால் BNIக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை திரும்பவும் தெரிவிச்சுக்கிறேன். பணம் இல்லைன்னா திஸ் வேர்ல்ட் இஸ் நாட் ஃபார் யூ, டிவைன் கிரேஸ் இல்லைன்னா தட் வேர்ல்ட் இஸ் நாட் ஃபார் யூ. ஔவையார் இருந்திருந்தாங்கன்னா அறம் செய்ய விரும்புன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, பொருள் செய்ய விரும்புன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஒரு முக்கியமான காலகட்டத்துக்கு நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கிறோம். தட் இஸ் வை ஐ fondly call entrepreneurs are the new age freedom fighters who will pull India from the shackles of poverty. Entrepreneurs are the new age freedom fighters who will pull India from the shackles of poverty. Nothing great in this world can be made without infrastructure. Infrastructure cannot be made without money, and money cannot be made without entrepreneurs.
அதனால தான் ஆண்டர்பிரனர் தான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இந்த சினிமா நடிகர்களையும் சினிமா நடிகைகளையும் பார்த்து ஹீரோஸ் அண்ட் ஷீரோஸ்ன்னு சொல்கிறோம். அவங்க ஹீரோவும் கிடையாது, ஷீரோவும் கிடையாது. அவங்க ஜஸ்ட் என்டர்டெய்னர்ஸ். உண்மையான ஹீரோ, உண்மையான ஷீரோ நீங்கள் எல்லாம் தான். ஏன்னா வாட் உலகம் ரிக்வயர்ஸ் டுடே, வாட் இந்தியா ரிக்வயர்ஸ் டுடே இஸ் ஜாப் ப்ரொவைடர்ஸ் அண்ட் நாட் ஜாப் சீக்கர்ஸ். நம்ம வந்து பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறோம், நம்ம வந்து வெட்டிங் டேவை செலிப்ரேட் பண்ணுறோம், வெட்டிங் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுறோம், பேபி ஷவரை செலிப்ரேட் பண்ணுறோம். நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டியது பிஸ்னஸ் ஷவர். இன்றைக்கி இங்கே நடந்துட்டு இருக்கிறது பிஸ்னஸ் ஷவர். என்னைக்கு பிஸ்னஸ்மேன்லாம் ஒன்றா வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறோமோ அன்னைக்கு தான் வீடும் முன்னேறும், நாடும் முன்னேறும். அந்த மாதிரி விஷயத்தை பண்ணுற பிஎன்ஐக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு எனக்கு வந்து எடுத்த உடனே கோபமாக ஆரம்பிக்க விரும்பலை. I will talk about it in the end. Big dreams are for big people, small dreams are for small people. இவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு தீருபாய் அம்பானிக்கும் ஒரு நார்மல் ஆண்டர்பிரனருக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, தீருபாய் அம்பானி பெரிய கனவு கண்டார். ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரனர். இன்னைக்கு நான் கார் ஓட்டின்னு வரும்போது கேட்டேன், நான் ஒரு டிரைவர் என்னை கூப்பிட்டு வந்தார். அவர் பேர் வந்து கார்த்திக். என்ன கார்த்திக், எவ்வளோ வருஷமாக நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். 20 வருஷமாக இருக்கிறேன். முதல்ல இந்த ட்ராவல் கம்பெனியில் ட்ரைவ் பண்ணேன், இப்போ இந்த ட்ராவல் கம்பெனியில் ட்ராவல் பண்ணேன், இப்போ ரொம்ப நல்லா ஓட்டினார். அவர்கிட்ட கேட்டேன், நீ எப்போ கார் வாங்க போகிறேன்னு கேட்டேன். நான் எப்படி கார் வாங்குறதுன்னு கேட்குறாரு. ஸோ இங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கை அடங்கியிருக்கு. நம்ம இவர் ரொம்ப 1000 கோடி ஆண்டர்பிரனர் ஏன் தெரியுமா வந்து தமிழ்நாட்டில் நிறைய 1000 கோடி ஆண்டர்பிரனர் வரல. நிறைய பேர் 1000 கோடி சம்பாதிக்கணும்னு ஆசைப்படவே இல்லை. ஆசைப்படவே இல்லைன்னா யார் என்ன பண்ண முடியும்? ஸோ முதல்ல ஆசைப்படுங்க. ஆசைப்படுறதுல என்ன கஞ்சத்தனம், காண்றது கனவு தானே, அதில் என்ன கஞ்சமான கனவு? ஃபர்ஸ்ட் பெரிய கனவா காணுங்க. அப்துல் கலாம் ரொம்ப அழகா சொல்லுவாரு, கனவு என்பது உன் தூக்கத்தில் வருவது அல்ல, எது உன்னை தூங்க விடாமல் இருக்கிறதோ அதுதான் உண்மையான கனவு. அந்த மாதிரி பெரிய கனவு காண உங்களுக்கு தைரியம் இருக்கா? தைரியம் இல்லைன்னா ஆட்டோ விளையாட வராதிங்க. போய் ஸ்பெக்டேட்டர் ஆயிடுங்க. கை தட்டுறதுக்கு நிறைய பேர் தேவைப்படுது. நீங்க பிளேயர்னு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பயப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் பெரிய கனவு. நம்பர் 1, be unreasonable. A reasonable man adopts himself to the world. An unreasonable man makes the world adopt to him. So all the progress in this world is made by unreasonable people. இந்த வெளியே மழைக்கு நீங்கள் வந்து ஸ்பூனை வச்சிங்கன்னா ஸ்பூனை ஃபில்லப் பண்ணும், டம்ளரை வச்சா டம்ளரை ஃபில்லப் பண்ணும், பக்கெட்டை வச்சா பக்கெட்டை ஃபில்லப் பண்ணும், ரிவரை வச்சா ரிவரை ஃபில்லப் பண்ணும், கடலை வச்சிங்கன்னா கடலை ஃபில்லப் பண்ணும். வாட் இஸ் தி சைஸ் ஆஃப் யுவர் ட்ரீம்? 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணுமா மாதம்? 3 லட்ச ரூபா சம்பாதிக்கணுமா? 5 லட்ச ரூபாயா? திருநெல்வேலியில் நம்பர் 1, தமிழ்நாட்டில் நம்பர் 1, இந்தியாவில் நம்பர் 1, ஆர் டு யூ வாண்ட் டு லீவ் அ மார்க் இன் திஸ் வேர்ல்ட்? எல்லாம் பாசிபிள். Everything is possible. ஆனா question to ask is what is the size of your dream? நீங்க கனவு காணாம ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது வந்து தீருபாய் அம்பானி எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, அவர் வந்து ஒரு 9th ஸ்டாண்டர்ட் குஜராத்தி பாய் கல்ஃப் கண்ட்ரிக்கு ஒரு பெட்ரோல் பம்ப் பாயா போறாரு. ஒரு காருக்கு பெட்ரோல் போட்டுருப்பாரு. இன்னொரு ட்ராக்ல ஒரு பெரிய கார் வருமா, எல்லா அட்டெண்டரும் ரஷ் பண்ணி அந்த பெரிய கார்கிட்ட போவாங்க. இவர் அப்புறமா பெட்ரோல் போட்டு முடிச்சோடனே கேட்பாரா, யார் அவர், எதுக்கு எல்லாம் ரஷ் பண்ணி போனீங்கன்னாராம். அதுக்கு வந்து அந்த அதர் பெட்ரோல் பம்ப் பாய் சொல்லுவாங்களாம், அவரு தெரியாதா, அவர் ஒரு பெரிய ஆயில் வெல் ஓனர், அவருக்கு போய் சல்யூட் அடிச்சா நிறைய டிப்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி காசை காமிப்பாங்களாம். அப்போ தீருபாய் சொல்லுவாரா, நான் வந்து சல்யூட்லாம் அடிக்க மாட்டேன், ஒரு நாள் நான் ஆயில் வெல் ஓன் பண்ணுவேன்னாராம். எல்லாரும் சிரிப்பாங்களாம். ஆனால் தீருபாய் ஹேட் தி லாஸ்ட் லாஃப். யூ நோ வை? காலையில் பெட்ரோல் பம்ப் பாய், நைட்டு போயிட்டு ஆடிட்டர் ஆஃபீஸில் போயிட்டு அக்கௌண்ட் எழுதுவாராம். அக்கௌண்ட் எழுதின உடனே இந்த ஆடிட்டரோட அசிஸ்டண்ட் வந்து அவருக்கு வந்து சேலரி செக் மாதம் முடிஞ்ச உடனே கொடுப்பாரு. இவர் வாங்க மாட்டார். ஓ பையன் நல்லா வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லி சீனியர்கிட்ட பேச சொல்லி, நீ போயிட்டு இவர்கிட்ட பேசு அப்படின்வாங்க. இந்த சீனியர் வந்து, தம்பி நீ வாங்கிக்க, ஏன் தம்பி நீ வந்து சேலரி வாங்க மாட்டேன்னாராம். அதுக்கு வந்து தீருபாய் சொன்னாராம், நான் இங்கே வந்து சம்பாதிக்க வரல, ஐ ஹவ் நாட் கம் ஹியர் டு ஏர்ன், ஐ ஹவ் கம் ஹியர் டு லேர்ன். நான் அக்கௌண்ட்ஸ் கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கேன்னாராம். அதனால தான் அவர் தீருபாய் அம்பானி ஆக முடிஞ்சது. நம்ம பணம் 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 அப்படின்னு பணம் பின்னாடியே போயிட்டு இருப்போம். அது நம்மக்கிட்ட என்ன கற்றுக்கிறீங்க, அந்த டிரைவர் மட்டும் டிரைவிங் கற்றுக்கிறத தாண்டி அவர் எப்படி ஆண்டர்பிரனர் ஆகுறதுன்றதை கற்றுக்கினாருன்னா இன்னைக்கு நேரம் 10 கார் ஓட்டுவார்.
we are all one skill away from super success. Our job is to find that one skill and master that one skill. What is the one skill you require? Ask this question. அந்த தீர்பாய் அம்பானிக்கு இருந்த அர்ஜி இருக்கணும் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரனர் பிளேஸ் ஃபார் ஹிஸ் ஓன் பொட்டன்ஷியல். என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்கு, நான் திருநெல்வேலியில் இருக்கிறேன், என்கிட்ட இவ்வளோ மேன் பவர் இருக்கு, என்னால் இவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரனர். சீசன்ட் ஆண்டர்பிரனர் என்ன பண்ணுவாங்க, இந்த பிஸ்னஸுக்கு இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கு, இப்போ செல்வராணி நீங்கள் வந்து இந்த பொருள் பண்ணுறீங்களா, இந்த பொருளுக்கு வந்து இந்தியாவுக்கு ஃபுல்லாக எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கு, அதை வந்து நான் எப்படி கேட்டர் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் சீசன்ட் ஆண்டர்பிரனர். நான் ஒரு பார் ரமேஷ், அந்த தங்கமயில் ஜுவல்லர், அவரோட போன வாரம் பேசிட்டு இருந்தேன். அவர் சொல்கிறார் ரொம்ப அழகா, ஐ am not in gold business, I am in technology business selling gold. இந்த இடத்துல தான் டிஃபரன்ஸ் வருது. இதுதான் கோபிநாத் திரும்ப திரும்ப சொன்னார். I am in technology business selling gold. The 19th century belonged to Europe. The 20th century belonged to America. The 21st century is an Asian century. It's an Indian century. இந்த டைம் இந்தியன்ஸ் சின்ன கனவு காணக்கூடாது. ஒரு காலத்தில் நமக்கு நல்ல லைஃப் ஸ்டைல் வேணும்னா அமெரிக்காவுக்கு போனாதான் சேஃப், கம்ஃபர்டபுள், சூப்பரான லைஃப் ஸ்டைல் இருக்கும் அப்படின்னு 80ஸ்லையும் 90ஸ்லையும் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் இப்போ அங்கே ட்ரம்ப் வேற வந்துட்டான், அந்த பக்கம் தலை வச்சே படுக்க கூடாது. நம்ம யூரோப்பு ஒரு கான் கான்டினென்ட், ஒரே கண்ட்ரி, யங் பாப்புலேஷன், aspirational population, 140 crore people, digitally the most savvy, data the cheapest, watchman தூங்க மாட்டாரு, வாட்ச்மேன் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி காலகட்டம் இனிமேலும் நம்ம யாருக்கு வரவே வராது. இந்த காலகட்டத்தில் தயவு செஞ்சு சின்ன கனவு கண்டுடாதீங்க. அதாவது அன்னபூர்ணா, நம்ம சரவணபா ஆர் இன் ஃபுட் இண்டஸ்ட்ரி, தி KFC and Pizza Hut are in food industry, the Swiggy and Zomato are in food industry. Difference என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மாடல். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 1000 கோடி வேல்யூ கிரியேஷன், செகண்ட் ஒன்று 10,000 கோடி, மூணாவது ஒன்று 1 லட்சம் கோடி. இன் திஸ் வேர்ல்ட் தி வேல்யூஸ் ஆர் ஹிடன் ஆர் ட்ராப்ட் at an individual level, at a company level, at a community level, at a country level. Business model to unlock the hidden value using technology are going to be the new winners. I repeat, business model to unlock the hidden value using technology are going to be the new winners. Airbnb என்ன பண்ணாங்க, எல்லார் வீட்லேயும் ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் இருந்தது, டெக்னாலஜியில் இணைச்சாங்க, வேர்ல்டு நம்பர் 1 ஹோட்டலியர். ஊபர் அண்ட் ஓலா என்ன பண்ணாங்க, எல்லார் வீட்லேயும் ஒரு எக்ஸ்ட்ரா கார் இருந்தது, டெக்னாலஜியில் கனெக்ட் பண்ணாங்க, வேர்ல்டு நம்பர் 1 டிரான்ஸ்போர்ட்டர். இதே தான் வந்து ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ, இதுதான் அர்பன் கம்பெனி. இன்னைக்கு நமக்கு முன்னாடி நடந்திருக்கிற எல்லா ரெவல்யூஷனும் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி டெக்னாலஜி டெக்னாலஜி. அதுதான் தங்கமயில் ரமேஷ் சொல்றாரு, ஐ ஆம் நாட் இன் கோல்டு பிஸ்னஸ், ஐ ஆம் இன் டெக்னாலஜி பிஸ்னஸ் செல்லிங் கோல்டு. இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகிடும். அதுக்கான காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தில் இப்படி பிஹேவ் பண்ணணும். அதுதான் இன்னைக்கு. இது வந்து எப்பயாவது ஒரு முறை தான் கிடைக்கும், அதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. entrepreneurs, we are in the cusp of a revolution which happens once in a not generation, once in a century. ஜெனரேஷனா 30 வருஷத்துக்கு ஒரு முறை நடந்தால் அது பேர் ஜெனரேஷன். இது 100 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற விஷயம் நம்ம முன்னாடி நடந்துட்டு இருக்கு. அது பேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதான் கோபிநாத்தும் டச் பண்ணார். நான் திரும்ப அதை பற்றி ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறேன். தாமஸ் ஆல்வா எடிசன் ஒருத்தர் இருந்தாராம். அவர் இந்த எலக்ட்ரிக் பல்புன்னு ஒன்று கண்டுபிடிச்சாராம். அதுக்கு முன்ன வரைக்கும் உலகம் வந்து சூரியன் வந்துச்சுன்னா அது வந்து முழிச்சு பார்க்கும், சூரியன் போயிடுச்சுன்னா தூங்கிடும். இப்படி தான் உலகம் சுத்திட்டு இருந்தது. இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் வந்த அப்புறம் உலகம் வந்து மாறிடுச்சு. 1997 இந்த இன்டர்நெட்னு கனெக்ட் பண்ண அப்புறம் திரும்ப உலகம் மாறுது. அதை விட ஃபாஸ்ட்டாக இப்போ ஏஐ வந்த அப்புறம் இன்னும் ஃபாஸ்ட்டாக மாறுது. நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்ன ஒரு நாளைக்கு நம்ம வந்து 30 டிசிஷன் எடுப்போமா, அவ்வளோதான் சாய்ஸு. அம்பாசிடர் காரு, ஃபியட் காரு, இந்தியன் ஏர்லைன்ஸு, அதுக்கப்புறம் ஹோட்டலுக்குன்னா மினிமம் ஹோட்டலு, தமிழ்நாடு ஃபுல்லாக தேன்னா வந்து 10-20 காலேஜு, அப்புறம் டெலிவிஷனை திருப்பினா தூர்தர்ஷனு. இதுதான் சாய்ஸு. வேற ஒரு ரேடியோ, ஆல் இண்டியா, இவ்வளோதான் நமக்கு சாய்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு 3000 டிசிஷன் எடுக்கிறோமா, எல்லாமே சாய்ஸ். டிவி சேனல் என்ன பார்க்கணுன்னா எந்த டிவின்னு உங்களுக்கு 100 சாய்ஸ். நீங்கள் ஃபுட்டு இப்போ வாங்கணும்னா எந்த ஃபுட்டுன்னு 200 சாய்ஸு. ட்ராவல் பண்ணணும்னா 300 சாய்ஸு. பொருள் வாங்கணும்னா 400 சாய்ஸு. எல்லாமே சாய்ஸ் 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 சாய்ஸ்.
இந்த சாய்ஸ்ல இந்த மெத்தட் இந்த மேட்னஸ் எப்படி உருவாக்க போறீங்க? அது டெக்னாலஜி உருவாக்கும். அங்கதான் ஏஐக்கு வருது. ஏஐ வந்து நிறைய பேர் சொல்றாங்க ஏஐ வில் டேக் அவே த ஜாப். நோ, ஏஐ வில் நாட் டேக் அவே த ஜாப்ஸ். ஏஐ வில் ஆம்பிளிஃபை ஹியூமன் பொட்டன்ஷியல். ஏஐ வில் ஆம்பிளிஃபை ஹியூமன் பொட்டன்ஷியல். என்ன உங்களுக்கு வந்து whether you are in a retail business, whether you are in a hotel, whether you are in a school, whether you are running a hospital, whether you are in a salon business, it doesn't matter. AI will help you in 5 things. First, it will help you to understand your customer better. இன்னைக்கு கஸ்டமர் டெய்லி சேஞ்ச் ஆகுறாங்க. டெய்லி இல்லை, மினிட் சேஞ்ச் ஆகுறாங்க. ஒரு காலத்தில் வந்து பிராண்ட் லாயல்ட்டின்னு பேசுவாங்க. இனிமேல் பிராண்ட் லாயல்ட்டி காலெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் பிராண்ட் ஹேஸ் டு பி லாயல் டு கஸ்டமர். கஸ்டமர் வில் டிசைட் எந்த டைமுக்கு எங்கே எப்போ என்ன எல்லாம் கஸ்டமர் தான் டிசைட் பண்ணுவாங்க. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கஸ்டமர் பெட்டர். ஏஐ வில் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கஸ்டமர் பெட்டர். ரெண்டாவது, ஏஐ வில் ஹெல்ப் யூ டு ஆட்டோமேட் த மண்டேன். திரும்ப 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 நம்ம செய்கிற விஷயத்த ஏஐ யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நோவாமல் நோம்புக்கு முடிச்சிடலாம். அந்த ஏஐ என்ன பண்ணுமா, நீங்கள் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கேட்காது, அப்புறம் வந்து லாங் வீக்கெண்டு கேட்காது, சேல்ரி ரைஸ் கேட்காது, அதுக்கப்புறம் வந்து பிஎஃப் இஎஸ்ஐ கேட்காது. அது மாட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஒரு ஏஜென்ட்டுக்கு கிரியேட் பண்ணுறீங்கன்னா அது பார்த்துக்கும். நம்ம சாம் ஆல்ட்மேன் சொல்கிறாரு, வேர்ல்ட் இஸ் ரெடி டு see 1% பில்லியனர். வேர்ல்ட் இஸ் ரெடி டு see 1% பில்லியனர். இனிமேல் வந்து பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது. 1% இஸ் கோயிங் டு சேஞ்ச் தி வேர்ல்டு. 4-5 பேர் சேர்ந்தால் போதும், பில்லியனர் ஆயிடலாம். அதுக்கான காலகட்டத்துக்கு வந்தாச்சு. அந்த காலகட்டத்துக்கு நீங்கள் தயாரா? ஆட்டோமேட் த மண்டேன். மூணாவது, ஏஐ வில் ஹெல்ப் யூ டு ப்ரெடிக்ட் த ஃபியூச்சர். ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? சலூன் பிஸ்னஸ் 5 வருஷத்தில் எப்படி இருக்கும்? யார் வருவாங்களா வரமாட்டாங்களா? ஹோம் சர்வீஸ் ஒர்க் அவுட் ஆகுமா? என்ன பண்ணணும்? ஏஐ வில் ஹெல்ப் யூ டு ப்ரெடிக்ட் த ஃபியூச்சர். உங்களுக்கு வந்து பில் கேட்ஸ் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, எஜுகேஷன் இஸ் ரிக்வயர்டு, ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஆர் நாட். இன்னும் 10 வருஷத்தில் ஸ்கூல் காலேஜெல்லாம் இருக்காது, அதெல்லாம் மூடிட வேண்டியது தான். இன்னைக்கு யூடியூப் தான் உலகத்தில் இருக்க பிக்கெஸ்ட் காலேஜ். இன்னும் ஸ்கூல் காலேஜெல்லாம் போய் இதுலாம் பேசிட்டு இருக்கிறதுக்கு டைம் கிடையாது. இனிமேல் உலகத்தை மாறுறதுக்கு தயாராகிடுச்சு. ஏஐ வில் ஹெல்ப் யூ டு ப்ரெடிக்ட் த ஃபியூச்சர். ஏஐ நாலாவது வில் ஹெல்ப் யூ டு பர்சனலைஸ் தி ஆஃபரிங். நீங்கள் கொடுக்கறது அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு காலையில் ஒரு மாதிரி இருப்பார், மத்தியானம் ஒரு மாதிரி, ஆஃபீஸ் போகும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க, சாயங்காலம் வீட்டில் இருக்கும்போது இன்னொரு மாதிரி இருப்பாங்க, பார்ட்டி போகும்போது இன்னொரு மாதிரி இருப்பாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இன்னொரு மாதிரி இருப்பாங்க. 4 விதமான நான் ஹேர் ஸ்டைல் கொடுக்க முடியுமா? ஏஐ வில் ஹெல்ப் யூ டு பர்சனலைஸ் யுவர் ஆஃபரிங் அண்ட் ஏஐ வில் ஹெல்ப் யூ டு ஸ்கேல் ஃபாஸ்டர். இந்த 5 விஷயம் தான் பண்ணும் ஏஐ. ஹியூமன் பீயிங் கிட்ட அது ஒன்றும் பண்ணாது. ஏஐ வில் நாட் டேக் தி ஜாப் அவே ஃப்ரம் ஹியூமன். ஏஐ வில் ஹெல்ப் யூ டு ஆம்பிளிஃபை த ஹியூமன் பொட்டன்ஷியல். நம்பர் 1, ஏஐ வில் ஹெல்ப் யூ டு understand your customer better, automate the mundane, predict the future, personalize the offering and scale faster. ஆனால் நமக்கு முன்னாடி ஒரு சின்ன வேவ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதில் நம்ம ஃப்ரண்ட் எண்டில் இருக்க போகிறோமா, பேக் எண்டில் இருக்க போகிறோமா? ஃப்ரண்ட் எண்டில் இருந்தால் உலகமே நம்மது, பேக் எண்டில் இருந்தால் காம்படிஷனில் நம்ம மாட்டிக்குவோம். அது பண்ணக்கூடாதுன்னா நம்ம பண்ண வேண்டிய 4 விஷயம். நம்பர் 1, நம்ம we all have to be AI aware. We should not be AI afraid. ஏஐ பார்த்து இது கோபிநாத் சொன்ன மாதிரி அது ஒரு பூதம் கிடையாது. அது நமக்கு வந்து அந்த அலாவுதீன் அற்புத விளக்க மாதிரி உசேர் அப்படின்னு சொன்னால் நமக்கு வேலை செய்கிற ஒரு வேலையாள். அந்த வேலையாளை நம்ம வேலையாளை வச்சுக்கணும். ஏஐ பார்த்து பயப்பட வேணாம். ஏஐக்கு நம்ம வேலை கொடுக்கணும். ஏஐ நம்ம வந்து நம்மளுடைய ஸ்லேவ் ஆக்கிடணும். நம்பர் 1. நம்பர் 2, நம்ம மட்டும் வந்து முக்கியம் கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ஏஐ அவேர் ஆக்கணும். நம்மளுடைய கல்ச்சர் ஆஃப் தி கம்பெனி வந்து ஏஐ அவேர், நாட் ஏஐ அஃப்ரைட். எங்கள் அண்ணா சிகே ரங்கநாதன் வந்து 2 மாதத்துக்கு முன்னே என்ன ஒரு கடலூரில் அவரோட பேர்ட் ஃபார்ம் கூப்பிட்டு போனார். அங்கே போயிட்டு அங்கே ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவர் தான் பேர்ட் ஃபார்ம் பார்த்துக்கிறாரு. அவர் வந்து 2ஆம் கிளாஸ் படித்தவர். என்ன மணி எப்படி இருக்குது இப்போ இது பிஸ்னஸ்லாம் அப்படின்னு கேட்டார். அந்த சொன்னாப்புல, சிகேஆர் பிஸ்னஸ்லாம் இப்போ சூப்பராக இருக்குது, நான் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னார். நான் கேட்டேன், என்னப்பா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். சார், நான் இப்போ சாட் ஜிபிடி 5 வச்சுருக்கேன் சார். நான் வந்து எல்லாமே வந்து சாட் ஜிபிடி தான் யூஸ் பண்ணுறேன். நான் முதல்லலாம் வந்து இந்த பேர்டுக்கு வந்து நோய்வாய்ப்பட்டிருந்ததுன்னா வெட்டினரி டாக்டர் வாரத்துக்கு 3 நாள் தான் வருவாங்க. அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். இன்றைக்கெல்லாம் நான் எதுக்கும் வெயிட் பண்ணுறதில்ல. நான் ஒரு ஃபோட்டோ எடுப்பேன், அந்த எச்சத்தை ஒரு ஃபோட்டோ எடுப்பேன், சாட் ஜிபிடி கிட்ட தமிழ்லே பேசுவேன். அது உலகம் ஃபுல்லாக சுற்றி நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தமிழில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்.
அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பண்ணுவேன். இப்போ பேர்டு வந்து இப்போ ரொம்ப ஃபாஸ்டராக நான் அப்போ ஆப்ரேட் பண்ண முடிஞ்சது. இது 2ஆம் கிளாஸ் படிக்கிற மணின்ற ஒரு பேர்டு ஃபார்ம் பாய். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் டெக், இன்ஜினியர்லாம் கிடையாது என் மேலே. அந்த பையன் சொல்கிறான், சார் அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து ஒரு பையன் இருக்கிறாப்புல 6 வயசு பையன், அவனுக்கு ஒரு மைக்ரைன் ஹெட்டேக்கு கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக ஒரு 6-7 டாக்டரை பார்த்துட்டேன். அந்த டாக்டருங்க ஒருத்தவங்க ஒரு மெடிசன் சொன்னாங்க, இது வரைக்கும் சரியாகல. நான் என்ன பண்ணேன், ஒரு வாரம் என் பையன் என்ன பண்ணுறான், இன்னைக்கு இந்த சாப்பாடு சாப்பிட்டான், இதுக்கு இந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுறான், இன்னைக்கு போய் விளையாடிட்டு வந்தான், இப்படி இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அந்த ஏஐக்கு கண்டினியூஸாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்தேன். எல்லாத்தையும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தது. அந்த சொல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ண அவனோட மைக்ரைன் ஹெட்டேக்கு போயிடுச்சுன்னான். 2ஆம் கிளாஸ் பையன் ஏஐயை யூஸ் பண்ணி டாக்டரால் பண்ண முடியாதுன்னு இல்லை, இவ்வளவு பொறுமையாக ஒரு பிரச்சனைக்கு அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இவன் என்ன பண்ணுறான் பாருங்க, இதுதான் ஏஐ. இங்கே தான் ஏஐ வருது. அந்த ஏஐயை எப்படி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க? வேர்ல்ட் இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் அ நியூ டிவைட். நியூ டிவைட் இஸ் நாட் ஹிந்து முஸ்லீம், நியூ டிவைட் இஸ் நாட் ரிச் புவர், நியூ டிவைட் இஸ் நாட் பிளாக் அண்ட் ஒயிட், நியூ டிவைட் இஸ் நாட் எஜுகேட்டட் அன்எஜுகேட்டட், நியூ டிவைட் இஸ் நாட் men and women, நியூ டிவைட் இஸ் ஏஐ அவேர் அண்ட் ஏஐ அஃப்ரைட். இதுதான் நியூ டிவைட். அந்த டிவைடுக்கு ஏஐ அஃப்ரைட்ல மாட்டாதீங்கள். அது யாரெல்லாம் வந்து ஏஐ நீங்கள் அந்த உசுர் மாதிரி வேலை வச்சுக்கோங்க, உங்களுடைய லைஃபே வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் சொல்ல வேண்டிய அந்த பாயிண்ட்டை வந்து நான் சொல்லிடுறேன். நான் கோபிநாத்தும் டச் பண்ணார். எவ்வளோ பேர் இங்கே லிங்க்டின்ல இருக்கீங்க? லிங்க்டின் ஒரு 25% இருக்கிறீங்க, மீதி 75% விசிட்டிங் கார்டெலாம் வச்சுருக்கிறீங்க. இந்த விசிட்டிங் கார்டெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இனிமேல் விசிட்டிங் கார்டுக்கெல்லாம் வேலை கிடையாது. B2B நீங்கள் பண்ணணும்னா லிங்க்டின் ப்ரொஃபைல் ஒழுங்காக இருந்தால் உலகம் உங்ககிட்ட வந்து பிஸ்னஸ் பண்ணும், நீங்கள் உலகத்துக்கிட்ட போக தேவையில்ல. இந்த ஹிந்து மித்தாலஜியில் இந்த சிவனும் பார்வதியும் வந்து என்ன பண்ணாங்களா, ஒரு ஞான பழத்தை வச்சுக்கிட்டு முருகனையும் பிள்ளையாரையும் கூப்பிட்டு சொன்னாங்களாம், யார் உலகத்தை சுற்றி வராங்களோ அவங்களுக்கு கொடுப்பண்ணாங்களாம். முருகன் என்ன பண்ணாராம், பெட்ரோல் போட்டுக்கின்னு மயிலை எடுத்துக்கின்னு உலகத்தை ஃபுல்லாக சுற்றி வந்தாராம். பிள்ளையார் வந்து அப்பா அம்மாவை சுற்றி வந்து ஞானப்பழத்தை வாங்கினார். இட் இஸ் கால்டு எபிலிட்டி டு சிம்பிளிஃபை காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம். நீங்கள் லிங்க்டின் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பிள்ளையார் மாதிரி ஆகிடுவீங்க. நீங்கள் சுற்ற தேவையில்ல, உலகம் உங்களை சுற்றி வரும். இல்லைன்னா முருகன் மாதிரி நீங்கள் சுற்றினே இருக்க வேண்டியது தான். அதனால் லிங்க்டின் ப்ரொஃபைல் இதை சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆண்டர்பிரனர்ஸ் வில் ஸ்கேல் டு டிஸ்ப்ரொபோர்ஷனேட் ஹைட்ஸ். அதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் சஜஷன் ஐ வாண்ட் டு கிவ். ரெண்டாவது சஜஷன் ஐ வாண்ட் டு டெல் யூ இஸ், இஃப் யூ வாண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல், இதுதான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தவங்க எல்லாம் ஃபாலோ அப் பண்ண ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை கொடுத்துட்றேன். இந்த ஃபார்முலாவுக்கு வந்து மென்னு விமென்னு தெரியாது, எஜுகேட்டட் அன்எஜுகேட்டட் தெரியாது, ரிச் புவர் தெரியாது. யார் ஃபார்முலா யூஸ் பண்ணால் ஒர்க் ஆகும்? 2 + 2 = 4. அது யார் சொன்னாலும் அப்படி தான். ஃபோக்கஸ் ப்ளஸ் டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ளஸ் டைம் = ஜீனியஸ். இவ்வளோ தான் ஃபார்முலா. Focus is your ability to say yes to the one thing and the discipline to say no to the 99 distractions. If you chase 2 rabbits, you will catch neither. Identify the rabbit you want to chase. You can change a method of catching the rabbit. You should not change the rabbit. என்ன விஷயம் வரணுமா, ஒரே விஷயம். 25 வருஷமா திரும்ப 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 சலூன் முடிவெட்டினே இருந்தேன். இன்னைக்கு என்ன பெரிய ஆள் ஆகிடுச்சு அந்த இண்டஸ்ட்ரி. ஒரே விஷயம், திரும்ப 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 ஃபோக்கஸ். காலையில் சலூனு, மத்தியானம் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, சாயங்காலம் FMCG, நைட்டு வந்து ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்னால் நான் இங்கே நின்றுட்டு இருக்க மாட்டேன். திரும்ப 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 focus is your ability to say yes to the one thing and the discipline to say no to the 99 distractions. A distraction should not become your attraction. Daily improvement plus நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோக்கஸ் பண்ணுறோம் பேர் வழின்ட்டு ஒரே விஷயத்தை. அந்த நம்ம டிரைவர் சொன்னல, திரும்ப திரும்ப 15 வருஷமா டிரைவ் பண்ணினே இருக்கிறார். 15 வருஷமா டிரைவ் பண்ணினே இருக்க வேண்டியதுதான். அதில் இம்ப்ரூவ் பண்ணுறியா நீ? அதுதான் முக்கியம். இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் டு பி பிஸி, ஸோ ஆர் தி ants. தி கொஸ்டின் இஸ் வாட் ஆர் யூ பிஸி அபவுட்? எங்கேயாவது தூங்குற எறும்பை பார்த்துருக்கீங்களா? பிஸியாகவே இருக்கும். என்ன யூஸ்? Peter Drucker says it more eloquently. He says there is nothing more useless than doing something very efficiently that which should not be done at all. தேவைப்பட நீங்கள் செய்யக்கூடாத வேலையை
ரொம்ப திறமையாக செய்யாதீங்க. செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படின்னு கேளுங்க. when I talk about daily improvement, I need to talk about Sachin Tendulkar. அவர் தான் இன்னைக்கு வந்து எல்லா ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட்லேயும் ரெக்கார்டு வச்சிருக்கிறாரு. 5 டே கிரிக்கெட்டு, 1 டே கிரிக்கெட்டு, T20 எதை எடுத்தாலும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் டில் ஹிஸ் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டிங் டைம் இஸ் ஓவர். டெய்லி காலையில் போயிட்டு அவர் வந்து 300 பால் விளையாடுவார். நெட் ப்ராக்டிஸ். அவருடைய அப்ஜெக்டிவ் என்னன்னா ஒரு ஸ்ட்ரோக் இம்ப்ரூவ் பண்ணணும். அவர் காலையில் ஒரு ஸ்ட்ரோக் இம்ப்ரூவ் பண்ண முடியலன்னா திரும்ப சாயங்காலம் வந்து இன்னொரு 300 பால் விளையாடுவார். ஹிஸ் டே நெவர் எண்டட் வித்தவுட் இம்ப்ரூவிங் 1 ஸ்ட்ரோக் எவ்ரி டே. தட் இஸ் வை ஹி இஸ் கால்ட் சச்சின் டெண்டுல்கர். டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் அதுதான் முக்கியம். மூணாவது டைம். நம்ம ஆண்டர்பிரனர் வி ஆர் ஆல்வேஸ் இன் அ ரஷ். நம்ம வந்து ஓவர் நைட் ஒபாமா ஆகணும்னு பார்ப்போம். ஓவர் நைட் ஒபாமா ஆக முடியாது. ஓவர் நைட் உப்புமா தான் செய்யலாம். ஓவர் டைம் கொடுக்கணும். Baby requires 9 months and 1 week. Even if you marry 9 women, you can't make a baby in 1 month. பேபிக்கு 9 months கொடுத்தாதான் பிறக்கும். அவ்வளோதான். as simple and as straightforward as that. அவசரப்படாதீங்க. give time the time. வாழ்க்கையில் எல்லாம் பெருசாக சாதரிச்ச எல்லா ஜீனியஸ் ஏஆர் ரஹ்மான், சச்சின் டெண்டுல்கர், உங்களுக்கு யார் பிடிக்குமோ அவங்களெல்லாம் போட்டுக்கோங்க. எல்லாரும் இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஃபோக்கஸ் ப்ளஸ் டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ளஸ் டைம் ஈக்குவல் டு ஜீனியஸ். அவ்வளோதான். நீங்கள் வாழ்க்கையில் ஜீனியஸ் ஆகணுமா இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுங்க. நீங்களும் அந்த இடத்துக்கு வந்து போயிடுவீங்க. கடைசியாக வந்து நான் வந்து சொல்ல விரும்புகிற விஷயம் வந்து ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட். ஐ டோல்ட் யூ இன் தி பிகினிங், டோன்ட் ஃபேண்டசைஸ் ஃபேக் ஹீரோஸ் அண்ட் ஃபேக் ஹீரோயின்ஸ். நம்ம எல்லாம் வந்து வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றோம். ஆனால் குவிக்காக வந்து சக்ஸஸ் பண்ண முடியாதுன்னு முடிவு பண்ணிடுறோம். ஏன்னா அது ரொம்ப கஷ்டமானது. அவ்வளோ நிறைய எஃபர்ட் போடணும், நிறைய வந்து ஒர்க் பண்ணணும், நிறைய ரிஸ்க் எடுக்கணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஈஸியானது என்னென்னா சைடு எடுத்துடுறது. நான் வந்து டிஎம்கே, நான் வந்து ஏடிஎம்கே, நான் வந்து விஜய், நான் வந்து அஜித், நான் வந்து மோடி, நான் வந்து ராகுல் காந்தி, நான் வந்து விராட் கோலி, மகேந்திர சிங் தோனி, நான் வந்து இளையராஜா, நான் வந்து அனிருத்து, இப்படின்னு சொல்லி சைடு எடுத்துடுறது. Thinking that their success is your success. We pray for them, we think about them, we wish for them, we argue about them, we debate about them, we spend all our waking moment thinking about those people. They don't even know that such a person like you and me exists in this world. Why are we thinking about them, blaming about them, praying for them? Don't fake hero. They are fake heroes. They are not real heroes. இந்த ஃபேக் ஹீரோவிலேருந்து ஃபர்ஸ்ட் வெளியே வாங்க. இனஃப் ஆஃப் ஃபேக் ஹீரோஸ். ரியல் ஹீரோ நம்ம தான் ரியல் ஹீரோ. இஃப் நாட் யூ ஹூ, இஃப் நாட் நவ் வென்? இந்த கொஸ்டினை கேளுங்க. நீங்கள் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று முகமது அலி வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாராம், அவர் வந்து ஐ ஆம் தி கிரேட்டஸ்ட், ஐ ஆம் தி சாம்பியன் சொல்லி தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாராம். ஐ ஆம் தி கிரேட்டஸ்ட், ஐ ஆம் தி சாம்பியன், இப்படி தான் அவரோட ப்ராக்டிஸ். நீங்கள் கண்ணாடியில் என்னன்னு பார்த்து அப்படி தான் நீங்கள் பேசணும். The most important conversation you have is the conversation you have with yourself. That conversation should always be positive. That conversation should be progressive. That conversation should be future oriented. அந்த மாதிரி பேசணும். நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று நம்மளை பார்த்து பேசும்போது ப்ராக்ரெசிவாக இருக்கணும், ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துடும். இவனுங்கெல்லாம் ஃபேக் ஹீரோஸ். இந்த ஃபேக் ஹீரோஸ் தயவு செஞ்சு போவாதீங்க. தே ஆர் என்டர்டெய்னர்ஸ். நமக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் நேரம் டயர்டாக இருக்கமா இந்த சினிமாவை நடிகைகளே பார்த்து கை தட்டுவோம். அவனுங்களுக்கு அதுக்கு மேலே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம். அது கொடுக்காம இருந்தால் தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து நேற்று வந்து அந்த இது பார்த்து எல்லாம் பார்த்தோம். நம்ம அந்த பெரிய பிரச்சனை நடந்தது. பிரச்சனை வந்து அவங்க மேலே கிடையாது. ஏமாறுபவர்கள் இருக்க வரையும் ஏமாத்துபவர்கள் இருப்பாங்க. அவங்கள குறை சொல்லாதீங்க. ஏமாறுபவர்கள் இருக்க வரையும் ஏமாத்துபவர்கள் இருப்பார். நீங்க வந்து ஆர் யூ a doctor or you a thermometer? Any thermometer can tell what is the temperature. Are you a doctor? Can you tell the medicine? உங்க வாழ்க்கை is your responsibility. We are a we are a constable conscious society. We are not a signal conscious society. ஏன் லைன்ல போகணும்னு நமக்கு தெரியாதா? ஜப்பான்ல போய் பாருங்க, எப்படி வந்து ஒரு கண்ட்ரி எப்படி முன்னேறிச்சுன்னு பார்க்கணும்னா ஜப்பான். இங்கே டிசிப்ளின் இல்லாத கண்ட்ரி. டிசிப்ளின் இல்லைன்னா எப்படி நீங்கள் முன்னுக்கு வந்துடுங்க வாழ்க்கையில்? ஒன்றும் பண்ண முடியாது.
நம்ம பேசிட்டே இருக்க வேண்டியதுதான். சாமி வந்து ஹெல்ப் பண்ணணும், இவங்க கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணணும், இவர் வந்து ஹெல்ப் பண்ணணும், யாராவது லாட்ரி சீட்டு கிடைக்குன்னு வெயிட் பண்ணிட்டே இருங்க, ஒன்றும் வராது. டிசிப்ளின். கண்ட்ரி எப்படி முன்னேறிச்சுன்னு பாருங்க, மனுஷனும் அப்படிதான் முன்னேற முடியும். அந்த ஃபார்முலா ஜப்பான் பேஷன் பிளஸ் என்ன பண்ணாங்க, ஹங்கர் பிளஸ் டிசிப்ளின், இது மூணு சேர்ந்தாதான் கண்ட்ரி முன்னேறும், இது மூணு சேர்ந்தாதான் கம்பெனி முன்னேறும், இது மூணு சேர்ந்தாதான் லீடர் முன்னேறுவாங்க, இது மூணு சேர்ந்தாதான் இண்டிவிஜுவல் முன்னேறுவாங்க. பேஷன் இருக்கணும், ஹங்கர் இருக்கணும், பசி இருக்கணும், டிசிப்ளின் இருக்கணும். இது மூணு இருந்தாதான் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியும். Last point I want to leave with you. If you want to be successful, be courageous. The elephant is the biggest, the giraffe is the tallest, the cheetah is the fastest, but the lion is called the king of the forest because the lion is the most courageous. Whether you have Dhanalakshmi, whether you have Dhanyalakshmi, whether you have Gajalakshmi, whether you have Mahalakshmi, whether you have Adilakshmi, I don't care. Do you have Dhairya-Lakshmi? அந்த ஒரு லட்சுமி இருந்தா எல்லா லட்சுமியும் வரும். இல்லைன்னா விஜயலட்சுமின்னு பேரில் மட்டும்தான் வச்சுக்க முடியும், ஒன்றும் வராது. விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் டுகெதர். லெட் அஸ் பில்ட் அ பியூட்டிஃபுல் வேர்ல்டு. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பெஸ்ட் விஷஸ். Thank you so much, sir. That was a punch, power-packed speech for almost 1 hour, sir. Thank you so much. Thank you so much. யூஸ்வலாக ஒரு 1 hour ஸ்பீச்சில் அங்கங்கே பஞ்சஸ் இருக்கும், பட் சாரோட ஸ்பீச்சில் எல்லா லைனுமே பஞ்ச் லைன்ஸ் தான். எவ்ரிதிங் இஸ் டு பி ரிமெம்பர்ட், எவ்ரிதிங் இஸ் டு பி ப்ராக்டிஸ்ட். தேங்க்யூ ஸோ மச், சார். Our event chairman, Mr. Dr. Gopalakrishnan, to honor Mr. Kumarave.